தற்போது ஒரு அண்மை செய்தி. நெல்லையில் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக எல்பிஜி பங்குகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக அனைத்து எல்பிஜி பங்குகளும் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், நெல்லையில் தற்போது அனைத்து எல்பிஜி பங்குகளும் மூடப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான கூடுதல் தகவல். நிச்சயமாக சரிதார். ஈரான், ஈராக் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் போர் தொடர்பாக தற்போது எரிவாயு கிடைப்பதில் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கு உள்ள எரிவாயு கிடைக்காமல் பல்வேறு ஹோட்டல் நிறுவனங்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயுள்ளார்கள். அதேபோல வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எரிவாயுகளும் இன்னும் வருகின்ற வெள்ளிக்கிழமை வரைதான் இருக்கும் என்பதாக எல்பிஜி நிறுவனம் என்பது தெரிவித்ததன் காரணமாக தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேரடியாக தற்போது வாகனங்களுக்கு நிரப்பக்கூடிய எல்பிஜி கேஸ் என சொல்லக்கூடியது திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 எல்பிஜி கேஸ் நிலையம் என்பது உள்ளது. தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் தற்போது வரை இன்று காலையில் வரை அவர்களுக்கான அந்த எரிவாயு என்பது வாகனங்களுக்கு நிரப்பப்பட்ட நிலையில் தற்போது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நீங்க நேரடியாக பார்க்கலாம், அங்குள்ள ஊழியர்கள் நேரடியாக தங்களுடைய கயிறுகளை கட்டி இந்த வாகனங்கள் என காலையிலிருந்தே பல வாகனங்கள் நேரடியாக இங்குள்ள தங்களுடைய வாகனங்களுக்கான கேஸ் நிரப்புவதற்காக வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகனங்களுக்கும் தங்களால் பதில் அளிக்க முடியாமல் அந்த ஊழியர்கள் நேரடியாக அந்த வாகனங்கள் எதுவும் உள்ளே வராத அளவிற்கு அங்கு நேரடியாக கம்பிகள் மூலமாக அந்த மூடப்பட்டு கொண்டு வருகிறது. இது போன்ற நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியிலும் இந்த எல்பிஜி எரிவாயு நிரப்பக்கூடிய நிலையங்கள் அனைத்துமே தற்போது மூடப்பட்டுள்ளது. இது குறித்து நேரடியாக எல்பிஜி நிரப்புவதற்காக ஒரு வாகனத்தில் வந்தார். ஐயா, உங்க பேர் என்ன? குறிப்பாக எல்பிஜி இப்ப இந்த வாகனங்களுக்கான எரிவாயு கிடைக்காம மிக சிரமமா இருக்கு, எப்படி பாக்குறீங்கய்யா? கஷ்டமா தான் இருக்கு. ஏமாத்த அடைஞ்சு போறோம். மரக்கட்டு 10-15 கிலோமீட்டர் கழிச்சு தான் வரேன். ஜோதிபுரத்துல இருந்தே வரோம். அங்கிருந்து மறுபடியும் இல்லைன்னு சொன்னோன்னா கஷ்டமா தான் இருக்கு. மறுபடியும் எங்கேயாவது நாங்கள் லாங்கு போகணுன்னா கஷ்டமாக இருக்கும். இந்த சூழ்நிலை நீடிக்குமா என்னன்னு தெரியல. குறிப்பாக நீங்க எல்பிஜி மூலமாக இந்த வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 எல்பிஜி நிறுவனங்களையும் தற்போது அந்த கேஸ் விநியோகம் இல்லாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுபோல தூத்துக்குடி மாவட்டத்திலும் இதே போன்ற நிலைமை தான் இருக்கிறதா? நீங்க அங்கிருந்து வரீங்க, இந்த மாதிரியான நடவடிக்கை இருக்கு? எப்படின்னு தெரியல இது எனக்கு. ஆனால் நிலைமை நீடிக்கணும்னு சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சிரமமா இருக்கு? எங்களுக்கு இப்போ இதுன்னா கொஞ்சம் பணம் மிச்சம், மறுபடியும் பெட்ரோல் போட்டு ஓட்டணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரசாங்கம் அதை பார்த்து சீரமைச்சு தரணும், அவ்வளோதான். குறிப்பாக இப்போ நேரடியாக இங்கே வந்திருக்கீங்க எல்பிஜி நிறுவனம், இது போல வேற ஏதாவது ஒரு நிலையங்களுக்கும் இந்த கேஸ் நிரப்பக்கூடிய நிலையங்களுக்கு ஏதாவது போயிட்டு இருந்தீங்களா? அங்கே எப்படி நிலைமை எதுவும்? நான் ஒரு பக்கம் போகல, நான் இந்த வண்டி அங்கே தான் வரேன். நீங்க நேரடியாகவே அவர் தெரிவித்தது போலவே தற்போது முற்றிலுமாக அந்த எல்பிஜி கேஸ் என்பது இல்லாத காரணத்தினால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். அந்த வாகனத்தை தொடர்ந்து அந்த நிலையத்திற்கு வரக்கூடிய அனைத்து வாசலும் என்பது மூடப்படுகிறது. அந்த மூடப்படக்கூடியதான் நீங்க நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. குறிப்பாக வரக்கூடிய 3 சக்கர வாகனங்களில் வரக்கூடியவர்கள் கூட நேரடியாக தங்களுடைய எல்பிஜி நிரப்புவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, தொடர்ந்து தற்போது இந்த கேஸ் தட்டுப்பாடு என்பது மிக அதிகமா இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு முற்றிலுமாக அந்த வாகனங்களுக்கான கேஸ் என்பது முற்றிலுமா நிறுத்தி வைக்கப்பட்டதா சொல்றாங்க. இங்க நிரப்புவதற்கான இது இல்ல. என்ன மாதிரியான பாதிப்பு அவங்க ஆட்டோ டிரைவருக்கு என்ன மாதிரி அந்த கேஸ் இல்லைன்னா என்ன மாதிரி பாதிப்பு? வண்டி ஓட்ட முடியாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. குறிப்பாக நீங்க முழுக்க எல்பிஜி கேஸை நம்பிதான் அந்த ஆட்டோ இயக்கப்பட்டு வருகிறது. இதனால உங்களோட வாழ்வாதாரம், உங்க குடும்பத்திற்கான ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அது எப்படி இருக்கீங்க? பாதிக்க செய்யும். வருமானம் இல்ல வேற இதை விட்டா, இது அவ்வளவுதான். நேரடியாகவே நீங்க கேட்டிருக்கலாம். குறிப்பாக 3 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் இன்று காலையிலிருந்தே மிக அதிகமாக இந்த எல்பிஜி கேஸ் இந்த வாகனங்களுக்கான கேஸ் நிரப்பும் நிலையத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைந்துள்ளதாகவும், தற்போது இந்த கேஸ் என்பது தனது வாகனங்களுக்கு வழங்கப்படாவிட்டால் தங்களுடைய பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய சீரழிவுக்காகவும், குறிப்பாக அந்த ஆட்டோ ஓட்டுநர் தெரிவிக்கும் போது தங்களுடைய வாழ்வாதாரமே இந்த ஆட்டோவை நம்பிதான் இருக்கிறது, இந்த ஆட்டோவுக்கு நம்பிதான் தங்கள் குடும்பம் இருப்பதாகவும், தற்போது இந்த வாகனங்களுக்கான எரிவாயுவுக்கான கேஸ் கிடைக்காமல் இருந்தால் தங்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்கள். சரிதர், எரிவாயு பற்றாக்குறை காரணமாக நெல்லையில் எல்பிஜி பங்குகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. இது குறித்து பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து நேரடியாக வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.